வள்ளுவனுடைய பொருளாக பூ மடக்க புகழ் மடக்க பொய்ப்பிள்ளை மடக்க செந்தமிழ் மடக்க அப்படி இருக்கும்போது இதோ தெரிகிறது இது பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டிலே ஒரு பகுதியாக விளையக்கூடிய ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவள். என் பேரு செல்வி. செல்வனை பயன்படுத்தி எந்த ஒரு குறைகளும் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இருந்தாலும் அன்பு காதல் ஆசிரியர்களை பார்க்க வேண்டிய என்னங்க என்னங்க நீயும் ஆமா எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். அதனால செல்வத்தோடு இருக்க வேண்டும் என்றால் இன்று நான் உன்னிடத்திலே ஒன்று கேட்பேன். என்னங்க அதை நீ செய்து முடிக்க வேண்டும். ஆமா செல்வத்தோடு குறைவில்லாமல் நல்லா இருக்க வேண்டுமா? ஆமா. அது எப்படி தெரியுமா? எப்படிங்க? கொண்டு வாங்க உன்னுடைய காதை. போங்க பாய் மூடுங்க. அறிவு இருக்குதா? என்ன? ஆமா என்ன சொல்றீங்க நீங்க? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாது. செல்வி நீயும் நானும் இன்று போல் என்று பிரியாமல் செல்வத்தோடு இருக்க வேண்டும் என்றால் நான் சொன்னதை நீ செய்தே ஆக வேண்டும். என்னங்க நீங்க சொல்வதை நான் செய்யணுமா? ஒரு காலமும் முடியாது சத்தியமா முடியாது. முடியாது அன்பு காதலி சாட்டு எடுத்து வேட்டையார்கள். இது உங்களுக்கு நியாயமா? காதலுடைய வார்த்தை செய்து முடிக்க வேண்டாம். வேணுங்க செய்ய முடியுமா? அதை
அடிக்காதே வதைக்காதே அவைகளிலே என்னை அடிக்காதே ஆருயிரே என்றாயா. செல்வி, இறுதியாக கேட்கின்றேன், நான் சொன்னதை செய்ய முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாதா? முடியாது. எப்பொழுதே வார்த்தையாய் மறந்து பேசிவிட்டாயோ, அதனால் இனி நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன். நிறுத்துங்க. ஏன் கத்தியால குத்துறீங்க? ஏய், ஒரு கணவனுடைய வார்த்தையை மனைவி என்னங்க மீறக்கூடாது. அப்படி என்றால் நீயும் நானும் காதலன் காதலி என்றால் மேல் பாதி கணவன் மனைவி. இந்த கணவன் சொல்லும் வார்த்தையை நீ மீறி பேசினால் கோபம் வராதா? நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும்? எனக்கு அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொல்லவும் சொல்லாதீங்க. நீங்க செத்துட்டீங்கன்னா எனக்கு என்ன வேலை? அதனால உயிரோடு இருக்கணும். இந்த வலது கால எடுத்து ஆண் மேல வைக்கணும். ஆமாங்க. ஆவத பெண்ணால், அழிவத பெண்ணால், சாவத பெண்ணால், சகலமும் பெண்ணால். ஒரு பெண் நினைத்தால் இதே விரலால் வீடு மிட்டுவாள், கலக்குவாள். சபாஷ். ஆனா எனக்கு ஒரு மன கஷ்டம் தான். என்னடி போய் அந்த கேவல கட்டிக்கு சொல்றியே? ஒரு பேச்சுக்கு தான். அழுக எங்க அவன் எங்க ஒரு பேச்சுக்கு இந்த நாடு நம் வசம் வர வேண்டும் என்றால் நமக்கே சொந்தமாகணும். நீ இதற்கு தானாக வேண்டும். அப்படியா? போடுங்க. நான் ரோடே காட்டுக்கு போட்டுக்கவே போவேன். என்னுடைய காட்டுங்க, நான் உரலையே மிடுங்குவேன். இத அடி வாங்கறதுக்கு முன்னாடியே சொல்லிருந்தேன். அதெல்லாம் வாங்கினாதான் வேலை வரும். இல்லங்க, ஏதோ நினைச்சா. ஆனா எனக்கு தேவை பணம். ஆமா, நாடு. அந்த நாட்டுக்கு நான் சொந்தமாகணும். நீ என்ன செய்வ? அதுக்காக எனக்கு தெரியுமே. ஆமாங்க. சரி பண்ண பாத்துக்கிறேன். பணத்துக்காக, என்னுடைய காதலுக்காக. அப்படியா? செல்வி, திருமண கோலத்தோடு அரண்மனைக்கு வா. ஏதோ வர அனைத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க. தாலி மட்டும்தான் கட்டுவான். தாலி மட்டும் தான் கட்டுவாரா? எல்லாம் ஆனா எனக்கு வேற எதனா பண்ணாலும் வச்சுக்க, எட்டு வச்சுட்டு எடுத்துட்டு வந்துருவேன் நான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கின்றேன். அப்படியா? நான் இருக்கும் பொழுது ஆகட்டுங்க. புறப்பட்டு வா. என் பேர் தான் செல்வி. எனக்கு தாலி கட்ட போறான். மேலுக்கு தான் தாலி, ஆனா நடப்பேன் அவரு மேலதான். பாப்பா ஆமா, என்ன காலத்தாமதா? நீங்க தானே பெண்ணு? நான் தான் அந்த பெண்ணு. தெரியலையா? கண்ணு. அது சொல்ல தப்பா நினைக்காதீங்கம்மா. என்ன? எங்க எஜமான திருமணம் செய்து போல நீங்க தானே? வணக்கம் 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 வணக்கங்க. பரவாயில்ல, குழந்தை வைக்குது, இப்பயே வைக்குது, இன்னும் போப்போ எப்படி வைக்குது? மனக்கட்ட பயங்கரமா வைக்குது குழந்தை. திருமணம் செய்துக்கு போறேன். ஏன்னா ஒரு நாட்டு மக்களுக்கு நம்ம ஒரு எஜமானா நாட்டு மக்கள் எல்லாரும் அவர் பணிவாங்க. நீங்க தான் திருமணம். ஏன்னா இந்த நாட்டிலேயே பணிபுரியுங்க, நீங்க வேலை செய்யக்கூடியவங்க. ஆமா, அதனால நீங்க திருமணம் பண்றீங்க, ஒழுக்கமா நடந்துக்கணும். ஐயோ, இந்த ஊர்ல இடப்பது கேட்டு பாரு. வாயில அந்த பூசணி எல்லாம் சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கோ. ஆகும்போதே தெரிஞ்ச வாயில பூசம் போடுவோம். ஆமா, வாயே இவளுக்கு இவ்வளவு பெருசு குத்துனா ஒன்னும் வாழ போற சொல்றேம்மா. எனக்கு தெரியுமா, எனக்கு திருமணம் ஆக போதுரா. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு தாய் தந்தை யாருமே கிடையாது. ஏழ்மையான பெண்ணு நாங்களே, நீங்க தானே சொல்லிட்டு எஜமான பார்க்க சொன்னாரு. ஆமா, நீங்க தானே அது. ஆமா, அப்ப வாங்க அரண்மனை.